ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான கொரியன் படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போறோம். படத்தோட பேரு மர்டர் ரிப்போர்ட். இந்த படம் 2025 வெளியாகி இப்போ ஜியோ ஹாட் ஸ்டார்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. இது ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல கிடையாது. வழக்கம் போல இந்த படத்துக்கும் நம்ம தமிழ் சப்டைட்டில் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தமிழ் சப்டைட்டில் வேணுங்கிறவங்க லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோயின் வந்து ஒரு ஃபேமஸான ஜெர்னலிஸ்டா இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு அந்த வேலை போக போற ஸ்டேஜ்ல இருக்கு. அந்த வேலையை எப்படி தக்காத்துக்குன்னு யோசிச்சுட்டு இருக்க அதே நேரத்துல ஒரு சீரியல் கில்லர் வந்து இவங்களுக்கு வந்து கால் பண்ணி ஒரு விஷயத்த சொல்றான். இன்னைக்கு நான் ஒருத்தரை கொலை பண்ண போறேன், நீங்க என்ன இன்டர்வியூ எடுத்தீங்கன்னா அந்த ஒருத்தரை காப்பாற்ற உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும். அதுவும் போக நான் இதுக்கு முன்னாடி 11 பேரை கொண்டு இருக்கேன், அதுக்கான வாக்குமூலத்தையும் நான் அந்த இன்டர்வியூல கொடுக்குறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நான் சொல்ற ஹோட்டல்ல இருக்கிற 270 ரூம்ல வந்து நீங்க என்னை தாராளமா இன்டர்வியூ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடான். ஹீரோயினை யோசிச்சு பார்த்துட்டு ஒரு உயிரை காப்பாற்றலாம்னு அவங்களுடைய ஒரு போலீஸ் ஃப்ரெண்டை கூட்டிட்டு அவன் சொன்ன ஹோட்டல் உள்ள ரூமுக்கு முன்னாடியே போய் உங்க பாதுகாப்பு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு ரெடியா இருக்காங்க. அந்த சீரியல் கில்லரும் அவன் சொன்ன டயத்துக்கு அந்த ரூமுக்குள்ள வரான். இதுக்கப்புறம் ஹீரோயின் எதுக்குடா அவன் இன்டர்வியூ எடுக்க வந்தோம்னு ஃபீல் பண்ற அளவுக்கு அங்க நடக்கிற சம்பவங்கள் தான் இந்த படத்தோட மொத்த கதையே. ஒரு ஹோட்டலு, ஒரு ரூமு, ஒரு 3 கேரக்டர். இந்த வச்சு படத்தை எவ்வளவு விறுவிறுப்பா சுவாரஸ்யமா சொல்ல முடியுங்கிறத இந்த கொரியன்காரன் ஒவ்வொரு தடவையும் நிரூபிச்சுட்டே இருக்கான். இந்த படத்தையும் செம சூப்பரா எடுத்து வச்சிருக்காங்க. படத்தோட ஸ்டார்டிங் கொஞ்சம் மெதுவா ஸ்லோவா எதுவுமே சம்பந்தமே இல்லாத மாதிரி படத்தை கொண்டு போயிருந்தாங்க. ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்மளே எதிர்பார்க்காத பல சம்பவங்களை வச்சு கிளைமேக்ஸ்ல ஒரு தரமான ட்விஸ்டையும் வச்சு சும்மா மிரட்டி விட்டுட்டாங்க. அந்த ட்விஸ்ட் எல்லாம் கண்டிப்பா சொல்றேன், நீங்க எல்லாம் யோசிச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க. செமையா இருக்கும் அந்த ட்விஸ்ட். அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய பலம்னே சொல்லலாம். அது கொஞ்சம் கூட யூகிக்க முடியாத அளவுக்கு தான் படத்தோட ரைட்டிங்குமே இருக்கும். நம்ம கொஞ்சம் கூட கெஸ் பண்ணிடவே கூடாதுன்னு நம்மளை சுத்தலையும் விட்டுருப்பாங்க. கொரியன்காரன் எதுல ஸ்பெஷலிஸ்டோ இல்லையோ எமோஷனல்ல வந்து பூந்து விளையாண்டுருவாங்க. இந்த படத்துலயும் ஒரு சீக்வன்ஸ் வந்து கொஞ்சம் பயங்கர எமோஷனலாவே இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோம்னா அந்த சீரியல் கில்லர் நடிச்ச ஆர்டிஸ்ட் சத்தமே இல்லாம சம்பவம் பண்ணிட்டு போயிருக்காப்ல. அதே மாதிரி ஹீரோயினும் ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியாம முழிப்பை வெளியே காட்டாம அந்த இன்டர்வியூ வந்து தொடருவாங்க. அந்த இடத்துல எல்லாம் அவங்களோட ஆக்டிங் வந்து பக்காவா இருக்கும், செமையா இருக்கும். அப்புறம் கிளைமேக்ஸ்ல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து செமையா இருந்துச்சு. படத்தோட இன்னொரு தூண் வந்து மியூசிக் தான். படம் முழுக்க கான்வர்சேஷன்ல மட்டும்தான் போகுது. இந்த கான்வர்சேஷனுக்குள்ள அந்த த்ரில்லர் ஃபேக்டர் ஃபுல்லா நமக்குள்ள கடத்துறதுன்னா அது மியூசிக் தான். அந்த அளவுக்கு வந்து மியூசிக் நல்லாவே இருந்துச்சு. அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபியாவும் பாராட்டி ஆகணும். ஏன்னா படத்துல ஒரே ஒரு ரூமு, 2 கேரக்டர். அதை வந்து போர் அடிக்காத அளவுக்கு கன்வின்சிங்கா கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாம் வச்சு நம்மளும் அந்த படத்துல இருந்து கண்ணெடுக்காத அளவுக்கு படத்துக்குள்ளேயே கூட்டிட்டு போயிடுறாரு படத்தோட சினிமாட்டோகிராஃபர். படம் என்னதான் கான்வர்சேஷன்ல போனாலும் எங்கேயும் போர் அடிக்காத அளவுக்கு செம த்ரில் மூட்ல இந்த படத்தை வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அது இந்த படத்தோட இன்னொரு பிளஸ் பாயிண்டா நான் சொல்லுவேன். மைனஸ் பாயிண்ட்னு பார்த்தோம்னா அந்த ஃபர்ஸ்ட் வர்ற கொஞ்ச நிமிஷம் போர்ஷன் ரொம்ப ஸ்லோவா போனதுதான் எனக்கு கொஞ்சம் மைனஸா பட்டுச்சு. யாரு சாக போறாங்கிறத படம் நகர நகர நம்ம ஈஸியாவே கெஸ் பண்ணிடலாம். அது இந்த படத்துல இன்னொரு மைனஸா சொல்லலாம். அதை தவிர படத்துல பெரிய மைனஸா எனக்கு ஒன்றும் அவ்வளவா தெரியல. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னு என்னைய கேட்டீங்கன்னா, தரமான ட்விஸ்ட் இருக்கிற ஸ்லோ பன் படம் எல்லாம் பார்த்து ரசிக்கிற ஆளா இருந்தீங்கன்னா உங்களுக்கான படம் தான் இது. மற்றவங்களும் டெஃபினட்டா ஒன் டைம் கண்டிப்பா பாருங்க. இந்த படம் கண்டிப்பா ஏமாத்தாது, என்ஜாய் பண்ணுவீங்க. அடல்ட் கண்டென்ட்லாம் சுத்தமா கிடையாது. ஸோ ஃபேமிலி கூட சேர்ந்து தாராளமா பார்க்கலாம். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம டிஜே டாக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.